வெல்கம் டு பிளைண்ட் சொசைட்டி யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று அப்டேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி மல்டிபிள் காப்பி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மல்டிபிள் காப்பி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு சோர்ஸ் நிறையா பக்கம் இருந்து கிடைக்கும். எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் இல்லை ஏதாச்சும் வாட்ஸ்அப் சாட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இடத்துல நமக்கு டெக்ஸ்ட் கிடைக்கும். அந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஒவ்வொன்றா காப்பி பண்ணிட்டு வந்து ஒரு அப்ளிகேஷனில் போட்டு ஒரே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் நம்ம காப்பி பண்ணால் போதும், அதிலிருந்து நம்ம ஈஸியாக எப்படி ஒரே பேஜாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஜிபோர்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்டேட் இருந்தால் அப்டேட் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போது நன்றி அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடிட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஜிபோர்டில் மட்டும்தான், வேறு எதுவும் சப்போர்ட் ஆகாது. வாய்ஸ் இன்புட்டில் இருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுறேன். ஓப்பன் ஃபியூச்சர்ஸ் மெனு கொடுத்துட்றேன். மோர் ஃபியூச்சர்ஸ் அதில் கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்போர்டு, கிளிப்போர்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கிளிப்போர்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா கிளிப்போர்டை வந்து ஆன் பண்ண சொல்லும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஆன் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் காப்பி பண்ண டெக்ஸ்ட் எல்லாமே காமிக்குது. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம காப்பி பண்ணி வச்ச டெக்ஸ்ட் 1 மணி நேரத்தில் தானாகவே டெலீட் ஆகிடும். அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். தேவையில்லாத மெசேஜ்லாம் இதில் இருக்காது. நான் இதை செலக்ட் பண்ணுறேன், எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வேணும். இதை நான் செகண்ட் கொடுத்துக்கிறேன், இதை தேர்டா கொடுத்துக்கிறேன். இந்த நன்றியை நான் கடைசியாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எடிட் பாக்ஸில் பார்க்குறேன். அவ்வளோதான், நம்ம மல்டிபிள் காப்பியை ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சாச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். இதில் நீங்கள் எங்கே காப்பி பண்ணீங்க அப்படின்னாலும் ஈஸியாகவே காப்பி ஆகிடும். எக்ஸாம்பிள் இந்த மேலே இருக்க வீடியோவை நான் காப்பி பண்ணி காமிச்சிட்றேன். இப்போ இது கிளிப்போர்டில் வந்துருக்கும், இதையும் நான் பேஸ்ட் பண்ணி காமிச்சிட்றேன். நன்றி கடைசியாக இருக்கு, இந்த இதை பாருங்க. இதையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாகவே நம்ம மல்டிபிள் காப்பி கிரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.